அனைவருக்கும் வணக்கம். அறிவியலுக்குள்ளே ஆன்மீகத்தை கண்டார்கள் நம் முன்னோர்கள். அறிவு கூட்டலியல் அறிவியல், அறம் கூட்டலியல் அறவியல். தமிழ் அறத்தை போதிப்பது, அறம் கூட்டலியல் கெட்டுவிட்டது, கெடுதல் விகாரம் இருந்துவிட்டு போகட்டும். இந்த ஆன்மீகம் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்மீகம் இல்லாத, அறம் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. அது நல்ல வாழ்க்கையை வழிவகுத்து செல்லாது. அறிவு மட்டும் இருந்தால் போகாது இல்லையா? அறிவு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக போதாது, பத்தாது, பற்றாக்குறை. சரிங்களா? அறிவு என்பதை இறைவன் கொடுத்த வரம். அந்த அறிவை மட்டும் பற்றி கொண்டு வாழ்க்கையை நெறிமுறையோடு வாழ்வதற்கு தான் ஆதி காலத்தில் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொடார் எவி. திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் அன்றே வகுத்து விட்டு சென்று விட்டார். நாம் கற்ற பயன் என்னவென்றால், நாம் இறைவனை கண்டறிவதற்கான வழி, இறைவனோடு நாம் ஒன்றரை கலப்பதற்கான வழி. அறம் போதிப்பதே தமிழ் மட்டும்தான். எனக்கு தெரிந்து தமிழ் என்றாலே அறம். தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே உள்ள அமிழ்ந்து சுரைக்கிறது, உள்ள மேல் அன்னம் இருக்கு இல்லையா? அது தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே நாம் உள்நோக்கி மேலெண்ணத்தை தான் தொடுகிறது. அப்ப அறத்தை பற்றி கொண்டு வழியை வகுத்து கொண்டும் ஒரே மதம் இந்து மதம். மற்ற மதங்களும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. நம்மளுடைய மதத்தில் தான் பல வகையான பிரிவுகள். ஆனாபத்தியம், சைவம், வைணவம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம், சாத்தம், ஏழு இருக்கிறது மாதிரி. இத்தனையும் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறியை பற்றி கொண்டு அதில் தன்னை வழிவகுத்து கொண்டு தான் அதை ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லும் திறன் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்பொழுது ஒரு இவ்வளவு தெரிந்து கொண்டோமே, சரி, ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஒரு குழந்தையை அவர்கள் பெற்று வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்று அதற்கு திருநீர் பூசி விடுவதில் இருந்து, சரிங்களா, கோவிலுக்கு அழைத்து செல்வது, ஒரு இடத்தில் மனம் துரிய வைப்பது, தியானம் செய்ய வைப்பது, இது இல்லாம நிறைய ஆசனங்கள் பழக வைப்பது, இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு குழந்தையை ஏதோ ஒரு விழாவிற்கு சென்று அழைத்து செல்லும் போது அதற்கு அழகாக துணி, சீருடைன்னா பள்ளி சீருடை இல்லை, சீரான உடை, கோவிலுக்கு என்று நம்மளுடைய பாரம்பரிய உடை உடுத்தி விபூதி பட்டையெல்லாம் போட்டுவிட்டு ஒரு ருத்ராட்சம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை கிளென்சிங் செய்து வெளியில அனுப்புது. அது தெரியல. அப்படி ஏதாவது ஒரு 5 முக ருத்ராட்சமே ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம போட்டு விட்டா உடனே என்ன சொல்றாங்க, ஏன்பா அதுக்குள்ள சாமியார் அடிக்கும் பிள்ளைங்க? அது கிடையாது. நெறிமுறையோடு வாழ்வதற்கும் எதிர்மறை ஆற்றல் இருந்து விலகி நம் ஆன்மாவை சமப்படுத்துவதற்கும் உதவுவதுதான் இந்த ருத்ராட்சம் எல்லாம். வாழ்க்கையில் நல்ல வழிமுறையை பயன்படுத்த வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதோடு நம் திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஏன் கொண்டாடுகிறார்கள்? திருவிழா அப்படியே திருப்பி கொண்டு விழாதிரு, நாம் வாழ்க்கையில் விழாதிருப்பதற்காக தான் பெரிய திருவிழாக்களை வழிவகுத்து சென்று அதில் எல்லோரையும் பெற்றோர்கள் இருந்து தன்னுடைய உறவினர்களை அறிமுகப்படுத்தி சமூகத்தில் பெரிய மாணவனாக இருந்தவனை நல்ல மனிதனாக மாற்றி நல்லது கெட்டது தெரிந்து கொள்வதற்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நம்முடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்கும் தான் திருவிழாக்கள் உருவாக்கப்பட்டது. நாம் வாழ்க்கையில் விழாதிருக்க வேண்டும் என்பதை அறிவு மட்டும் நடத்துவதில்லை, ஆன்மீகமும் நடத்துகிறது. சரியா? எல்லோரும் அறிவுடன் கூடிய ஆன்மீகத்தை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் விழாமல் நிறைய நல்ல காரியங்கள் செய்து நிறைய பேருக்கு வழிகாட்டி நாமும் சிறப்படைய வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள். நன்றி, வணக்கம்.